தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல குட் லக் டு யூ லியோ கிராண்டே அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி பேசியிருக்காங்க. செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பற்றி இந்த படத்தில் பேசியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட். இந்த படத்தில் வரக்கூடிய கண்டென்ட்டுகளும் காட்சிகளும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கான ஒரு படமாக தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. அதாவது இந்த படத்தினுடைய நாயகி எம்மா தாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. அதுவும் ஒரு ரிலீஜியஸ் டீச்சராக இருக்காங்க. இவங்களுக்கு பசங்களும் இருப்பாங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இவங்களுடைய கணவர் இறந்து போயிருப்பாரு. பட் இவங்களுடைய லைஃப்ல அந்த செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனுபவிக்காமையே இருந்திருப்பாங்க. அதனால இவங்க ஒரு விஷயம் பண்றாங்க, தயங்க ஒரு விஷயத்த பண்றாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஃபீமேல் எஸ்கார்ட்டை ஹயர் பண்றாங்க. ஸோ அந்த ஃபீமேல் எஸ்கார்ட் பேர் தான் லியோ. அந்த லியோ அப்படிங்கிற நபர் இந்த எம்மா தாம்சனுடைய லைஃப்ல வந்ததுக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, ஸோ இவங்களுக்குள்ள ஒவ்வொரு சீன்லையும் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் ஏற்படுது, ஸோ இவங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸ் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது, அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து முடியுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த குட் லக் டு யூ லியோ கிராண்டே. இந்த படத்தை பற்றி ஆலோசனை அப்படின்னா இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கதைங்க. ஆனால் இந்த படத்தில் பேசியிருக்கிற அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, டாபிக் ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக். அதாவது செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பற்றின ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கு. ஸோ அதே போல ஒரு கதாபாத்திரமாக தான் இந்த எம்மா தாம்சனுடைய லைஃபை இந்த படத்தில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இவங்க அப்படியே ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க அந்த செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை அனுபவிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அதே போல் அந்த ஃபீமேல் எஸ்கார்ட் லியோ இவங்க லைஃப்பில் வந்ததுக்கு பிறகு கதாநாயகிக்கும் அந்த ஹீரோவுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி உருவாகுது, ஒவ்வொரு சீன்லையும் அவங்களுக்கான அந்த அந்த கான்வர்சேஷனில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அதே போல் அந்த டுவர்ஸ் எண்ட் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான அந்த மீட்டிங் முடிச்ச விதமும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம். டிராமாவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் நிறைய இல்லை. ஸோ அவங்களுக்கான அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர ட்ராமா இந்த படத்தில் பெரிய அளவில் இல்லை. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பேஸில் தான் போகும். கான்வர்சேஷன்ஸ் நிறைய இருக்கும், அடல்ட் கண்டென்ட் ரிலேட்டடான சீன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான மூவி தான். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 3. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.